ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் கமர் சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காளான் எப்படி செய்கிறதுனாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த காளான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காளான் இல்லாமல் எப்படி பண்ணுறதுனாங்க இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். வாங்க எப்படி பண்ணுறது நம்ம இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நம்ம இங்கே காளான் இல்லாமல் கோஸ் வச்சு பண்ண போகிறோம். அது எப்படின்னா, கோஸ் நீங்கள் பாதி கட் பண்ணிக்கோங்க, பாதி நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை வடை மாதிரி பண்ண போகிறோம். அரை கோஸ் நம்ம கட் பண்ணிவிட்டு 2 கப் மைதா மாவு நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். தான் நம்ம சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய் தூளை நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இங்கே 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இங்கே 1 ஸ்பூன் வெறும் மல்லித்தூள் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இங்கே தேவையான அளவு உப்பு நம்ம இங்கே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் இதை இப்போ இங்கே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு கோஸ் அதோட சேர்த்த மசாலாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து நம்ம இங்கே நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகுது. நம்ம கோஸில் நல்லா மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல, அது நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஃப்ரை ஆகுது. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். ஃப்ரை பண்ணதை நல்லா சின்னதாக பிச்சு வச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு வேறு பாத்திரத்தில் தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச 2 ஆனியனை நம்ம இங்கே சேர்த்துருக்கோம். 2 ஆனியன் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச 2 தக்காளியை நம்ம இங்கே நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் உப்பு நாங்கள் இங்கே சேர்த்துக்கிறோம். உப்பு நீங்கள் தேவை இருந்தால் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அதில் கோஸ் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதுலேயும் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம். இதில் நீங்கள் ஆப்ஷனல் தான், வேணும்னா கொஞ்சமாக உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் இதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இன்னும் 1 ஸ்பூன் நாங்கள் மிளகாய்த்தூளும் நாங்கள் இதில் சேர்த்துக்கிறோம். மிளகாய்த்தூள் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நீங்கள் வேணால் இன்னும் அரை ஸ்பூனாக கூட நீங்கள் இதை சேர்த்துக்கலாம் இந்த கிரேவியில். அடுத்ததாக நம்ம இதில் இன்னும் 1 ஸ்பூன் கரம் மசாலா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக இப்போ இதில் நம்ம இங்கே சாஸ் கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கலாம். ஒரு 5 to 6 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நல்லா சாஸ் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கோங்க. சாஸ் நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக நம்ம 2 ஸ்பூன் சோயா சாஸ் நம்ம சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் கொதி வர வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கோஸை நம்ம அந்த கிரேவியில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அந்த ஃப்ரை பண்ணதை நாங்கள் சின்னதாக பிச்சு வச்சுருக்கோம். அந்த பிச்சு வச்சதை நம்ம அந்த கிரேவியில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொதி நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கோஸ் மசாலாவை நம்ம இந்த கிரேவியில் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணது நம்ம இதில் சேர்த்துக்கிட்டாச்சு. சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் இது கிரேவியோட நல்லா இதை நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட காளான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டில் வச்சு நம்ம சர்வ் பண்ணி நம்ம சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்கள் மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக நல்ல ஸ்பைஸியாக நல்ல ஜூஸியாக இருக்கும். ஸோ இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.